அன்பு நேயர்களே, ரெவரண்ட் சாம் சுடலையாண்டி ஐயா அவர்களோடு கூட இந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலே நாம் திரும்பவும் சந்திக்கிறோம். கடந்த முறை ஐயா சொன்னபோது அவர்கள் வாழ்வில் வந்த உள்ளான மாற்றம் எப்படி வெளியான மனிதனில் அது வெளிப்பட்டது என்றும், அது சுற்றுப்புற சூழ்நிலையில் இருந்தவர்களையும் குடும்பத்தாரையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதையும் நமது மத்தியில் சொன்னாங்க. அதை தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களை கேட்கவிருக்கிறோம். அப்போ அந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்ததை உங்கள் வீட்டார் கேள்விப்பட்டிருப்பாங்களா ஐயா? ஆமாம். அது எப்போ கேள்விப்பட்டிருப்பாங்க? பைபிள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னமேயே இவர் கல்லூரி படிப்பார், படிச்சுட்டு வேலைக்கு வருவார்னு எதிர்பார்த்தாங்களா, இல்லை ஊழியத்துக்கு போவார்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? எனக்கு ரொம்ப தெளிவாக ஞாபகம் இல்லை ஐயா. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, +2 12வது வகுப்பு முடித்ததுக்கப்புறம் கல்லூரிக்கு போகின்ற அந்த சமயத்தில் நான் எந்த கல்லூரியில் என்ன படிப்பிற்கு சேர்ந்திருக்கிறேன் என்பதை நான் அவங்ககிட்ட சொல்லும்போது இதை தெளிவாக நான் சொன்னேன். என்னுடைய இமீடியட் எல்டர் பிரதர் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய அண்ணன், என் தம்பி ஊழியத்துக்கு போகிறான் என்று சொல்லி. ஏன்னா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவரும் இதே மாதிரி படித்தவர். ஆமா, ஏற்றுக்கொண்டார். ஆனா என்னுடைய குடும்பத்துல என்று சொல்லும்போது என்னுடைய சித்தப்பா, அவங்க ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். அவங்க என்னுடைய தகப்பனாரோடு பிறந்தவர்களிலே கடைக்குட்டி அவங்க தான். He was the only surviving member of my father's family என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க தான் எங்க வீட்டில் நல்ல விவரம் தெரிந்தவர்கள், இந்தியா முழுவதிலும் பிரயாணித்தவர்கள். எங்க வீட்டில் குடும்பத்தில் எது முக்கியம் என்றாலும் அவங்ககிட்ட எதையும் கேட்காம யாரும் செய்வதில்லை. அவங்க பேர் மிஸ்டர் ராஜமணி. அவங்க இப்பொழுது இல்லை. ஆனா அந்த என்னுடைய சித்தப்பா எனக்கு அவ்வளவுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் நீ நல்லா படிச்சிரு, அங்க உனக்கு ஹாஸ்டல்ல பெத்தேல எப்படி கைட் பண்றாங்களோ நீ அந்த செஞ்சிரு, அதுதான் சரியா இருக்கும் அப்படி என்று சொல்லி என்னுடைய சித்தப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய உந்து சக்தியா இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் அவங்க சொன்ன அவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றதுபடியே நீ கேட்டு அவங்களுடைய கைடன்ஸ் படி நீ உன்னுடைய ஸ்டடீஸ் ப்ரொசீட் பண்ணு அப்படி என்று அவங்க எனக்கு சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ என்னுடைய பிரதர்ஸ், என்னுடைய சிஸ்டர், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, நம்முடைய தம்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், அவன் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான், அது சரியான காரியமா தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி அவங்க அந்த என்னுடைய முடிவை ஆமோதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது இளமையில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமா இருந்தாலும், கல்லூரி படிப்புல உங்களுக்கு இருந்த ஆர்வம், கல்லூரிக்கு சென்ற பின்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட திறமைகள், தாளந்துகள், உங்களுக்கு வந்துவிட்ட பேச்சு திறமைகள், இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் ஒரு உலக பிரகாரமான வேலைக்கு சென்று அங்கே சாட்சியாக வாழ்ந்து நம்ம ஏன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இந்த உலக பிரகாரமான பணியில் இருக்கலாமே அப்படின்னு எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததில்லையா? எனக்கு அதிகமாக அப்படிப்பட்ட எண்ணம் வரவில்லையா. என்னுடைய மைண்ட்ல நான் என்றைக்கு என்னை ஆண்டவருடைய ஊழியத்திற்குன்னு அர்ப்பணித்தேனோ அதிலிருந்து என்னுடைய நோக்கம் எல்லாமே அவருடைய பணியை செய்வது. நான் பெற்றுக்கொண்ட இந்த பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை, இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அந்த பரிபூர்ண வாழ்க்கையை மற்றவர்களோடு முழுவதுமாக பகிர்ந்து கொள்வதற்கென்று என்னுடைய மைண்ட்ல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷன் வரவில்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அது ஆண்டவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாக அந்த அவருடைய அழைப்பிலே என்னை நிலைநிறுத்தினார் என்பதை நான் சாட்சியாக சொல்ல முடியும். அப்போ நீங்க செக்குலர் எஜுகேஷன் எந்த அளவுக்கு போனீங்க ஐயா? நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில BA ரிலிஜன் அண்ட் பிலாசபி எல்லாமே நேர்த்தியாக செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய படிப்புல +1 வரைக்கும் நான் ஜஸ்ட் அன் ஆர்டினரி ஸ்டூடெண்ட் தான்.
ஆனால் +2ல் நான் வந்து என்னுடைய ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க்ல இருப்பதற்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதே போலவே BA அமெரிக்கன் காலேஜ்லையும் கிராஜுவேஷன்ல வந்து நான் வந்து டாப்பா வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்தார் ஐயா. Praise the Lord. அதற்கப்புறம் என்னுடைய BD ஸ்டடீஸ் பூனேவில் யூனியன் பிபிக்கல் செமினர்ல நான் வந்து முடிப்பதற்கு செனட் அவார்ட் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார், செனட் ஆஃப் சராம்பூர்ல இருந்து. அதை தொடர்ந்து நான் என்னுடைய ஊழிய காலத்திலே இங்கு இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே நான் இணைந்ததற்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை அழகாக ஏற்படுத்தி கொடுத்தார். அது நிமித்தம் நான் 2005ல் வந்து தென்கொரிய தேசத்துல சோல் பட்டணத்துல போய் என்னுடைய MTH முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து என்னுடைய மதுரை ஊழிய சமயத்திலே நான் MA முடிப்பதற்கும் MPhil முடிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தார் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது நீங்க 10th அப்புறம் மேல்நிலை பள்ளியில படிக்கும்போது, 12th அப்புறம் அமெரிக்கன் கல்லூரியில படிக்கும்போது சக நண்பர்களுக்கு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை பகிர்ந்து கொண்ட அனுபவங்களில மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் காலேஜ்க்கு உள்ள கேம்பஸ்க்கு உள்ள அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து ஞாபகம் இருக்கின்றது. என்னுடைய கல்லூரி படிப்பிலே அது ஃபைனல் இயர் என்று நினைக்கின்றேன். என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் வந்து அந்த ஃபைனல் இயர்ல அவருக்கு வேற ஏதோ ஒரு சிக்கல்ல வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணினார். அவர் பண்ணுகிறார் என்று எனக்கு தெரியாது, எனக்கும் என்னுடைய இன்னொரு நண்பருக்கும் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா அந்த செய்தி கேள்விப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால் அவர் வந்து வெளியே வந்தார். அவர் ஒரு பெரிய இடத்து குடும்பத்தினுடைய பிள்ளை, கொஞ்சம் வசதி உள்ள குடும்பம். அப்பொழுது இருந்ததுல ஒரு நல்ல ஒரு IPS ஃபேமிலியினுடைய மகன். பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா ஜைஜான்டிக்கா இருப்பார். ஸோ அவர் உயிர் பிழைத்து வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்த ப்ரொஃபசர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே என்கொயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன நடந்துச்சு, யாரோட இவன் வந்து கடைசி இருந்தான், இந்த இன்ஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, இந்த இன்ஸ்டன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி சுடலையாண்டியோட தான் அங்கே டவுன் ஹால் ரோட்டுக்கு போய் அங்கே இருந்த அந்த லாலா கடையில் எல்லாமே வாங்கியெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க அப்படி என்றெல்லாம் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு திரும்ப ப்ரொஃபசர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க, நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் இப்படிப்பட்ட எதுவும் ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுலேருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்டாக நான் அந்த என்னுடைய கிளாஸ்மேட்டோட என்னுடைய நண்பரோடு பேசும்போது சொன்ன, வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில முடிந்து போவதில்லை. ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்திருக்கிறது வந்து வாழ்வதற்கு. அவர் தான் பரிபூரண ஜீவனை ஆண்டவர் வந்து கொடுக்க முடியும். ஸோ நான் என்னுடைய இஷ்டம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நான் ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே அல்ல. அப்போ அவன் சொன்னான், சொல்ல நல்லா சொல்றடா, இது வந்து எனக்கு இப்பதான் புரியுது அப்படி என்று சொன்னான். அதனால இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தேன். அதனால இயேசு கிறிஸ்து வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வந்து நிறைவாக்குகிறார். நாம் விரும்புவதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது அதுதான் நமக்கு வந்து முழுமையான ஆசீர்வாதம் என்று நான் அந்த காரியத்தை சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு இல்லையா. அந்த வாழ்வு கொடுப்பவர் ஆண்டவர், அந்த வாழ்வு அவருக்காக வாழ்வதற்கு என்பதை அறியாத நிலையில் இருந்த அந்த உயர்ந்த குடும்பத்தில், வசதி உள்ள குடும்பத்தில், ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்தவருடைய குடும்பத்திலிருந்து வந்தவருக்கு இந்த சத்தியத்தை சூழ்நிலைக்கு ஏற்ப சொன்னது நிமித்தமாக ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டதும் கிறிஸ்துவை அவர் கேள்விப்பட்டதும் எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம். ஆக யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த உலகமும் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு உண்மையான ஒரு காரியம். இப்படி உங்களுடைய வேதாகம கல்லூரி வாழ்க்கையில இந்த கல்லூரி வாழ்வுக்கும் வேதாகம கல்லூரியினுடைய வாழ்வுக்கும்
உள்ள வித்தியாசங்கள் என்ன, தொடர்புகள் என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க ஐயா? தொடர்புகள் வந்து ரொம்ப இருந்தது என்பதை நான் வந்து அகடமிக்ஸ்ல பார்க்கும்போது என்னுடைய BA ரிலிஜன் அண்ட் பிலாசபி வாஸ் a வெரி குட் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் மை BD ஸ்டடீஸ் என்பதை நான் வந்து தெளிவா அறிந்தேன் ஐயா. அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு அவங்க மிஸ்டர் பால் ஜெய்சிங் ஹெல்ப் பண்ணாங்களா? ஆமா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. சரி சரி சரி. BA அமெரிக்கன் காலேஜ்ல அவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் +2 முடிச்சு ரிசல்ட் வந்ததும் கிறிஸ்தியா நேரத்தில் இருக்கும்போது வார்டனுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்பி முழு நேர ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்திருக்கிற இந்த பையங்க, நானும் இன்னொரு 3 பேரும் எங்களுடைய பேரை போட்டு இவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலிஜன் அல்லது பிலாசபி அல்லது சோசியாலஜி இது எங்கெங்கெல்லாம் இருக்கு, சென்ட் ஜான்ஸ் பாளையங்கோட்டை, ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில், மதுரையில் அமெரிக்கன் காலேஜ், அருளானந்தர் காலேஜ் என்றெல்லாம் போட்டு இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப மெட்ரிகுலஸா அவ்வளவுக்கு எங்களுக்காக தெளிவா பிளான் பண்ணி கைட் பண்ணதை நினைச்சா இன்னும் ஆச்சரியமா இருக்குது. பிள்ளைகளை வளர்ப்பது மட்டுமல்ல, பிள்ளைகளை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்வுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கும் ஏற்ற ஒரு கேரியர் கைடன்ஸ் கொடுப்பதற்கும் தலைவர்கள் எவ்வளவு மெட்ரிகுலஸா செயல்பட்டிருக்காங்க. அவங்க மிஸ்டர் பால் ஜெய்சிங் சொன்னதை கிறிஸ்தியான நேரத்துல இருந்து சீஃப் வார்டன் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு அண்ணன் மிஸ்டர் பால் மாணிக்கம், அவங்க அப்படி மெட்ரிகுலஸா ஃபாலோ பண்ணாங்க. அதிக சிரமம் எடுத்தாங்க எங்களுக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா செஞ்சாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எப்படியாகிலும் இந்த இதுல தம்பிமாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ரொம்ப பிரயாசம் எடுத்து அவங்க தான் சாயர்புரத்துல இருந்தவங்க, அவங்க தான். உங்களுக்கு சென்ற விடமெல்லாம் ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை, ஆண்டவருடைய கிருபை. ஆமாயா, தனிமையை உணராதபடிக்கும், ஒருவேளை இளமை கால அநேக எதிர்மறையான நினைவுகள் திரும்ப உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு நேர்மறையான எண்ணங்களோடு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு விசையோடு கூட நீங்கள் பயணித்திருப்பது பெரிய ஆச்சரியமான காரியம். சந்தோஷம் ஐயா. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நமது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்.